அல்லேலூயா. ஆண்டு வார்த்தைகளுக்கு நேராக நாம் இருதயங்களை திருப்பலாம். இந்த நாள் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? வார்த்தையினாலே வாழ்க்கையை ஆளுகை செய். மறுபடி சொல்றேன், வார்த்தையினாலே வாழ்க்கையை ஆளுகை செய். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை வார்த்தையினால தான் ஆளுகை செய்கிறோம். எப்படி ஆளுகை செய்கிறோம்? எந்த வார்த்தை என்றதான் முக்கியமான ஒரு காரியம். வாழ்க்கையை வார்த்தையினாலே ஆளுகை செய். எந்த வார்த்தையினால் நம்ம வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய சுயமான வார்த்தைகள், நம்ம சொந்த வார்த்தைகள், இதையெல்லாம் செய்கிறது தான். இது நடந்துருக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் என்ன நடக்கணுன்றதை நம்ம கவனிக்க போகிறோம். என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? உங்கள் வார்த்தையினால உங்கள் வாழ்க்கை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணாலும் எனக்கு இப்படி தான், ஏதோ பண்ணாலும் எனக்கு நடக்காது, நான் யார் எது தொடங்கினாலும் அவங்களெல்லாம் சிறந்து வந்துடும், எனக்கு வாய்க்கிறது இல்லை, நான் சாவரவரெல்லாம் கடன்காரனாகவே சாகணும், அப்படி தான் இருக்க போகுது. வியாதி படுக்கையிலேயே மாத்திரை சாப்பிட்டு சாகணும். எங்கள் தாத்தாக்கு அப்படி தான் நடந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கு அப்படி தான் நடந்துச்சு, எனக்கும் அப்படி தான் நடக்கும். இது உருப்படாதுங்க, இது மாறாதுங்க. என் பிள்ளைங்கள்லாம் இப்படி தான் இருக்கும், இது நான் வாங்கிட்டு வந்த வரோம், இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காலம் முழுவதும் நான் கஷ்டப்பட்டு கண்ணீரில் உளைச்சலுக்குள்ள, மன உளைச்சலுக்குள்ள, வேதனைக்குள்ள, சாபத்துக்குள்ள தான் இருக்கணும். இப்படி தான் கடவுள் என் தலை எழுத்தை எழுதிட்டாரு. ஹலோ, இருக்கீங்களா? இதில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் சொன்னதில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்ற கை தூங்க பார்க்கலாம். பயப்படாதீங்க, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்னதில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறேன், சரி கீழே போட்டுருங்க. இதுதான் இந்த வார்த்தையின் உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம வளரணும். கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில், கர்த்தருடைய வார்த்தையின் ஆளுகையில் நான் என் குடும்பம் வாழணும். ஆமென், அல்லேலூயா. செய்தியுடைய தலைப்பு என்ன? வார்த்தையினால. சத்தமாக சொல்லுங்க. வார்த்தையினால என்னது? அதுல ஒரு வார்த்தை சேர்த்துங்க. தேவ வார்த்தையினால வாழ்க்கையை சத்தமா ஆளுகை செய். இனிமேல் நான் என்ன செய்ய போறேன்? என் வார்த்தையை குறைக்க போறேன், என் மாம்சத்தை குறைக்க போறேன், என் கோபத்தை குறைக்க போறேன். அப்படி என்றா என் வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா வருது. அதை நான் என்ன பண்ண, கான்சியஸா அதை யோசிச்சு, ஐயோ நான் இப்படிப்பட்ட வார்த்தை இனிமேல் பேச மாட்டேன். நான் என்ன செய்ய போறேன்? கர்த்தருடைய வார்த்தையினால் என் வாழ்க்கையை ஆளுகை செய்ய போறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு வயசுன்னு தெரியல, அந்த அவ்வளவு வயசு, இத்தனை வருஷம் என் வாழ்க்கை என் வார்த்தையினால தான் நடந்துச்சு. அல்லது மந்திரவாதி சொன்ன வார்த்தையினால் நடந்துச்சு, அல்லது ஜோசியக்காரன் சொன்ன வார்த்தையினாலே, அவன் ஜோசியக்காரன் சொல்லிட்டான், அப்பவே சொல்லிட்டானே. இன்னைக்கு நிறைய பேர் உள்ளத்துல யாரோ சொன்ன வார்த்தையினால் இப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும், யாரோ சொன்ன வார்த்தையினால உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உன் வாழ்க்கை திருப்பப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின்படி உன் வாழ்க்கையை ஆளுகை செய். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே என் வார்த்தையை நான் ஆளுகை செய்ய விட்டு கொடுக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை விட்டு கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என் குடும்பத்தை ஆளுகை செய்ய விட்டு கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்னை முழுமையாய் நிரப்ப என்னை விட்டு கொடுக்கிறேன். சொல்லுங்க, நான் தான் வேகமாக சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் அப்படியே பார்த்துருக்கு. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னை ஆளுகை செய்ய, என் குடும்பத்தை ஆளுகை செய்ய, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய நான் விட்டு கொடுக்கிறேன். ஆமென். அவர் வார்த்தை ஆளுகை செய்வதாக. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்கள், நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். Proverbs chapter 3. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஐந்தாம் வசனம் முதல் வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய வார்த்தையின் மேல் சாயாமல். இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் எனக்கு எல்லாம் தெரியும். இல்ல, நமக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறது தவறான ஒரு காரியம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். எதை மேல சாஞ்சிக்கிறோமா? எல்லாம் சொல்லுங்க, எதை மேல சாயிரோம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை மேல சாயிரோம்?
உன் சுய புத்தியின் மேலே, என் புத்தி சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்ன செய்யணுமா? முழு இதயத்தோடும் கர்த்தரில், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தருடைய வார்த்தையில் நம்பிக்கையாயிருந்து. அடுத்த வசனம், உன் வழிகளெல்லாம், எல்லாம் சொல்லுங்க, என் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் என் பாதைகளை என்ன பண்ணுவாராம்? சபைப்படுத்துவார். இங்க டேஞ்சர் திங்க ஒரு காரியத்தை எழுதி வச்சிருக்கிறார் சாலமோன் ஞானி. ஒரு டேஞ்சரான வார்த்தை எழுதி வச்சிருக்க. வாசிக்கலாம் 7ஆம் வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. எல்லாம் சொல்லுங்க, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ உன்னை என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு தெரியும். என்ன நினைச்சிட்டு இருக்கிற? உன்னை நீ நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அனுபவம் இருக்கு, நான் அதை செஞ்சிருவேன். நீ உன்னை, பக்கத்துல பாஸ், நீ உன்னை. நீங்களே சொல்லுங்க, பல நேரங்களில் நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறோமா இல்லையா? வசனம் சொல்லுது, நீ உன்னை ஞானி என்றா எண்ணாதே. அடுத்த வார்த்தை கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அடுத்தது, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். எது ஆரோக்கியம் தெரியுமா? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தருக்கு பயந்த தீமை விட்டு விலகு. பார்த்தீங்களா? அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனமாகும். இதுதான் பிளஸ்ஸிங், இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் நன்மை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வேதம் என்ன தெளிவாய் சொல்லுகிறது? நான் என் வார்த்தையினால என் வாழ்க்கையை ஆளுகை செய்ய நினைக்கிறேன். நான் சொன்னா சரிதான், நான் சொன்ன கரெக்டாக தான் இருக்கும், அப்படிதான் செய்யணும். இதெல்லாம் போகட்டும். கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுது? எது சொன்னாலும் வீட்டில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னது? யார் என்ன சொன்னாலும் வீட்டில் கர்த்தருடைய வார்த்தை என்னமா சொல்லுது? உங்கள் வீட்டில் டெய்லி கேட்க வேண்டிய சத்தம், யார் ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை என்னமா சொல்லுது? சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய வார்த்தை என்னமா சொல்லுது? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய வார்த்தை என்னமா சொல்லுது? வீட்டு அம்மா திட்டிக்கிட்டு இருக்கலாம், வீட்டு ஐயா திட்டலாம், இல்லை பிள்ளைங்க திட்டலாம், யார் திட்டினாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை என்னமா சொல்லுது? உங்கள் பிள்ளைங்க என்னப்பா இப்படி செஞ்சிட்டீங்க, என்னம்மா இப்படி செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைய பார்த்து கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தை என்னமா சொல்லுது? அவங்க என்ன சொல்லுவாங்க? அடுத்தது பதில் பேச வார்த்தை இருக்காது, அவங்க விழிப்பாங்க. நீங்கள் சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ அவங்க வார்த்தை எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை என்னமா சொல்லுது? கனம் பண்ணணும். அப்போது கனத்துக்குரிய வார்த்தைகளை அவங்க பேசணும். ஒருவேளை பெற்றோர் உங்ககிட்ட, பெற்றோர் பிள்ளைகளை திட்டுறாங்க, பிள்ளைங்க பெற்றோரை பார்த்து என்ன கேட்கணும்? என்ன சொல்லணும்? கர்த்தருடைய வார்த்தை என்னப்பா சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை என்னம்மா சொல்லுது? அப்படி சொல்லும் போது அவங்க திட்டிகிட்டே இருந்தவங்க, கத்திகிட்டே இருந்தவங்க என்ன சொல்லுவாங்க? என்னம்மா சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. அப்போது இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ஆளுகை செய்யணும். இன்றைக்கு தேவ ஜனமே கவனிங்க, இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்களுக்கு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கணும். என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன், கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்குது, அந்த ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்லி கொடுத்துறேன். கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. ஹலோ, இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் உள்ள வார்த்தைகளை நீ உன் வாழ்க்கையில் பேசணும். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உன் வீட்டில் பேசணும், உன் வியாபாரத்தில் பேசணும், உன் தொழிலில் பேசணும், உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவனை பேசணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. ஜீவன் எல்லாம் சொல்லுங்க, ஜீவன். அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமா இருக்குது. இயேசு சொன்னார். ஆமென், அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்குது. யோவான் 1 வாசிக்கிறோம். அந்த ஜீவன் உள்ள கர்த்தருடைய வார்த்தையை நீ பேசணும். ஜீவன் உள்ள வார்த்தைகள், அந்த ஜீவனை பேசணும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஜீவனை பேசுறதுன்னா என்ன அர்த்தம்? ஜீவன் என்னது சொல்லுங்க? ஜீவனை என்னது? உயிர். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை என்னது? உயிர். அப்போ உயிரை பேசுறீங்க, கவனிக்கிறீங்களா? எல்லாரும் என்ன பேசுறீங்க? உயிரை பேசுறீங்க. அப்போ உங்க வீட்டில், உங்க தொழில, உங்களுக்கு கொண்டாங்க எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்கு? பாயிண்ட் நம்பர் 1, உயிர் இருக்கு, ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனை பேசணும். ஜீவனை பேசும்போது மரித்து போன வாழ்க்கைகள், மரித்து போன காரியங்கள், முடிஞ்சு போன காரியங்கள்லாம் திரும்ப உயிரடையும். இயேசு கிறிஸ்து நாயின் என்ற ஊருக்கு வருகிறார். அந்த ஊர் பேர் என்னது? நாயின் ஊர். அந்த ஊருக்குள்ள அவர் என்டர் ஆகி வருகிறார். வரும்போது அங்கே ஒரு பாடை சுமந்து கொண்டு வருகிறார்கள். கைம்பெண்ணா இருந்தா, 7 வயது விதவை. அவன்
நம்பியிருந்தா ஒரே ஒரு மகன், வீட்டுக்காரே இறந்துட்டாரு, ஒரே மகன், அவனை செத்துட்டான். பாடை சுமந்து கொண்டு வருகிறார்கள், அழுது கொண்டு எல்லாம் வருகிறாங்க. அவள் அழுது கொண்டு வருகிறாள். எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, என் பையனை செத்து போயிட்டான். அழுது கொண்டு வருகிறார்கள், தேம்பி தேம்பி அழுதுட்டு வருகிறாங்க. இயேசு இடைப்படுகிறார். இயேசு அவங்கள பார்த்து கேட்குறார், என்னப்பா, என்ன பிரச்சனை? நமக்கு இந்த ஒரே பையன், நம்மவும் விதவை, செத்து போயிட்டான். இயேசு அவள்கிட்ட நிறுத்த சொல்கிறார். யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணால் நிறுத்த மாட்டாங்க வழியில். அந்த பட்டாசு வெடிக்கிற நம்ம ஊரில் தான் அவங்க இயேசு நிறுத்த சொல்கிறாரு. அவளுடைய பார்க்குறார், அவளுடைய கண்ணீர் வடிக்கிறத பார்க்குறார், நாயின் கண்ணீர் வடிக்கிறத பார்க்குறார். பாடையை தொட்டார். பாடையை தொட்டு வாலிபனே எழுந்துருன்றார். அவர் வார்த்தையை பேசினார். பாருங்க, அந்த வார்த்தையில் என்ன இருந்துச்சு? வார்த்தையில் என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? போயிட்டாரா? நீங்கள கட்டி பிடிச்சி அழுது, ஐயோ போயிட்டாரே அப்படி அழறதில்ல. மருத்துவ சூழ்நிலையில் இயேசு வார்த்தையை பேசினார். உன் வாழ்வில் எல்லாம் டெட், செத்து போச்சு, செத்து போச்சு, உண்மைதான், எல்லாருக்கும் தெரியும், உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது நடுவில் நீ கர்த்தருடைய வார்த்தையை பேசு, உயிர் அடைவதாக. பாடையை தொட்டு வாலிபனே எழுந்துருன்னார். எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாடை தூக்கிட்டு போவோம், வழியில் என்ன பண்ண வேண்டாங்க, ஒரு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நிறுத்தலாம், கீழே வைக்க மாட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? கீழே வைக்க மாட்டாங்க. கீழே வச்சுட்டா மறுபடியும் ஒரு பூஜை பண்ண சொல்லிட்டு கீழே வைக்க மாட்டாங்க. ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ அவங்க கீழே வைக்காம நின்றுட்டே இருக்கிறாங்க. பாடையை தொட்டார் இயேசு. பாடையை தொட்ட உடனே அங்கே சுற்றி இருந்தவர்கள் சுமந்து கொண்டு பண்ணுறாங்க, அப்படி நிற்கிறாங்க. வாலிபனே எழுந்துருன்றார். இயேசு எதை பார்த்தார் தெரியுமா? அந்த தாயார் வடிக்கிற கண்ணீரை பார்த்தார், அவருடைய இயலாமையை பார்த்தார். தேவன் அவர் வார்த்தையானவர் ஜீவனை பேசினார். வாலிபனை எழுந்துரு, முடிஞ்சிச்சு. என்ன நடந்தது தெரியுமா? செத்து போன அவன் எழுந்து உட்கார்ந்துட்டான். ஓ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், செத்து போனவங்க நிலைமை, செத்து போனவங்க வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்கும், மறுபடியும் எழும்பி உட்கார ஆரம்பிக்கும். ஆமாம், என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அங்கே என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. செத்துட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் மோளெல்லாம் அடித்து எல்லாம் பண்ணி அழுது ஒப்பாரி வச்சு எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. செத்து போனவன் எழுந்து உட்காந்துட்டான். பாடைகள் இருக்கிறான், கீழே 4 பேர் தூக்கிட்டு போனவங்க 4 பேர் தூக்கிட்டு நிற்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. என்ன நடந்திருக்கும் அடுத்தது? என்ன பதில் சொல்லவே மாட்டீங்களே? சொல்லுங்க, வாசிங்க. வசந்த வாசிக்கலாம், ரெஃபரன்ஸ் சொல்லி வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச. இல்ல 13ல இருந்து வாசிமா. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, அழாதே 11ல இருந்து சொல்லப்பட்டிருக்குது. அவர் சொல்லுகிறாரு, அழாதே என்று சொன்னார் என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். கிட்ட வந்து அடுத்து 14ஆம் வசனம், கிட்ட வந்து பாடையை தொட்டார். 7:14, லூக்கா 7:14. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இயேசு வாலிபனை தொடல, பாடையை தொட்டார், சுமந்தவர் நின்றார்கள். வாலிபனே எழுந்திரு. எல்லாம் சொல்லுங்க, வாலிபனே எழுந்திரு. அப்படின்னா தெரியுமா? உனக்குள்ள தேவன் வச்சிருக்கிற பேலன் மறுபடியும் இருக்குது, எழுந்துடும். உனக்குள்ள தேவன் கொடுத்துருக்க கிருபை இருக்குது, எழுந்துரு. ஆமா, நீ முடியாது, என் வயசாயிச்சு அது இதுன்ற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்குள்ள ஜீவன் இருக்குது, உனக்குள்ள வல்லமை இருக்குது, உனக்குள்ள சத்துவம் இருக்குது. நீ வயசு என்பது ஒரு ஜஸ்ட் நம்பர். நீ சொல்றீங்க, நீ இவ்வளோ வயசு அவ்வளோ வயசு என்பது ஒரு ஜஸ்ட் நம்பர். இது ஒரு நம்பர். அந்த நம்பரை வச்சுட்டு இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றோம். ஆனால் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, காலேப் என்ற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வயசு 45 வயசு. 40 வருஷத்துக்கு பிறகு கானானுக்குள்ள போறாங்க. அப்போ அவர் வயசு 85 வயசு. அவர் சொல்றாரு, அன்றைக்கு இருந்த அதே பலன் எனக்கு இன்னைக்கு இருக்குது. 45ல் இருக்கிற பலன் இப்போ எவ்வளோத்தில் இருக்கான்? 85ல் அதே பலன் இருக்குன்றார். ஓ ராமே, என்ன சொல்லுங்க, கரெக்டா? 45 வயசுல என்ன பேலன் இருந்துச்சோ அதே பேலன் இப்போது 85 வயசுல எனக்கு இருக்குது. இந்த மலை நாட்டை எனக்கு தார, நான் இதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். ஓ ராமே, எந்த நாடு? சத்தமா சொல்லு, எந்த நாடு? மலை நாட்டில் ஜனங்க இருக்காங்க தெரியும், அவர்கள் மேற்கொண்டு இந்த மலை நாட்டை சுதந்திரிக்கிறேன். கர்த்தர் சொல்றார், வாலிபனை எழுந்துரு. நடந்து என்ன? அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். வாலிபனை எழுந்து என்றார். வாசிக்கலாம்.
மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அவன் எழுந்து உட்காந்து, அம்மா நான் எழுந்துட்டேம்மா அப்படி இந்த பையன் சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கோம், என்ன நடந்திருக்கோம்? நாங்கள் கொஞ்சம் கூட நல்லா யோசிக்கிற இமேஜினேஷனுக்குள்ளே போங்க. என்ன நடந்திருக்கும்? தூக்கிட்டு வந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? தப்புன்னு போட்டுருக்கலாம். இல்லை அப்பா அப்படி இறக்கப்பான் கீழே இறக்கி போட்டுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? ஓடிச்சிருப்பானுங்க. டே இவனுக்கு ட்ரெஸ்ஸு போட்டது நம்ம, குளிப்பாட்டுறது நம்ம தான். இல்லை அவங்க நாட்டில் அதை பண்ண மாட்டாங்க, எல்லாம் பண்ணது நம்ம தான். நம்ம கூடவே இருந்தான். இந்த வாலிபன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்களா இல்லையா? தூக்குறவங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பான். டே நம்ம கூடவே இருந்தான். அவங்களுக்கு வருத்தம் தாங்கி இருக்காது, தூங்கி இருக்க மாட்டானுங்க. இல்லை நம்ம கூடவே ஃப்ரெண்டாக இருந்தானே, எவ்வளோ நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டுடா, என் கூடவே இருந்தானே, நாங்கள் எல்லாம் ஒன்றா விளையாடணும், எல்லாம் பண்ணானே, இப்போ செத்துட்டானே. வாலிபன் செத்தோன்னா பெரிய கேங்கு கூட வந்திருக்கோம், அழுது கொண்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவன் எழுந்து உட்காந்த உடனே பாடை இறக்கியிருப்பானுங்களா, பாடையை போட்டுட்டு பாடையில் போகிறவன் எழுந்துட்டானே, போனவன் எழும்பிட்டானேன்னு ஓடி இருப்பாங்க. என்ன ஓடி இருப்பாங்களா? இருக்கு இல்லையா? ஆனால் ஒன்று அங்கே என்ன நடந்துச்சு? எது மாற்றத்தை கொண்டு வந்து சொல்லுங்க. இங்கே டர்னிங் பாயிண்ட் என்ன? இங்க திருப்புமுனை கொண்டு வந்தது என்ன? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. என்னங்க 10 வருஷம் சாப்பிடாத மாதிரி சொல்லிட்டு சத்தமா சொல்லுங்க. எது? சத்தமா கேட்கல. சத்தமா. உங்க வீட்டில் சண்டை போடும்போது ஒரு மந்த விட அதிகமா சத்தமா, இன்னும் சத்தமா. வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, வார்த்தை. கடைசியில் கேட்சா? நீங்க உங்க முன்னாடி இருக்கிறவங்க பேசுறதே கேட்க மாட்டேது. கடைசியில் கேட்சா சொல்லுங்க, வார்த்தை. அவர் வார்த்தை வந்தது, வாலிபனே எழுந்துருன்ற வார்த்தை. அந்த வார்த்தையில் இருக்கிற உயிர் என்ன ஆயிற்று? என்ன செஞ்சது? செத்து போனவன, சத்தமா சொல்லு, செத்து போனவன உயிரடைய பண்ணிட்டு. ஆமா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீ பேசணும். உன் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா நீ பேசணும். கர்த்தருடைய வார்த்தையா நீ பேசும்போது உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும். ஆமா, அடக்கம் பண்றதுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்சிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க? போட்டுட்டு ஓடிட்டாங்க. அன்றைக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கும் அதே வார்த்தை இன்றைக்கு உங்கள் வாழ்வில் கிரியை செய்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் மாறல, அவர் வார்த்தையும் மாறல, நான் தான் மாறிட்டேன். இல்லை நம்ம என்ன மாறிட்டோம்? சொந்த வார்த்தையை பேசி பேசி இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேச போய் சொல்லுங்க. இன்றைக்கிலிருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச போகிறேன். அவர் வார்த்தையில் இருக்கிற ஜீவன். சொல்லுங்க, அவர் வார்த்தையில் ஜீவன். அந்த ஜீவன் நான் பேச போறேன். ஆமே, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன். அந்த வார்த்தையை நான் பேசும்போது அற்புதங்கள் நடக்கும். அந்த வார்த்தை நான் பேசும்போது அதிசயங்கள் நடக்கும். அந்த வார்த்தை நான் பேசும்போது மாற்றங்கள் வரும். அந்த வார்த்தை நான் பேசும்போது உயிரடையும். அந்த வார்த்தைகளை பேசும்போது டெட் சிச்சுவேஷன், முடியாத சூழ்நிலை, மாறாத சூழ்நிலை எல்லாம் மாறும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் பலமாய் பேச போகிறேன். ஆமென், அல்லேலூயா. வாலிபனே எழுந்திரு என்றார். ஆமென். அந்த நாயின் ஊர், அந்த நாயின் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தரண்டை திரும்பினாங்க. ஆமாம், போகும்போது ஒருத்தவங்க தூக்கிட்டு போனாங்க. இப்போ என்ன பண்ணாங்க? பாடையை திரும்ப பாடையை கொண்டு வருவாங்க வீட்டுக்கு. சொல்லுங்கள், நம்ம ஊர் பாடைன்னு வச்சுங்க, நம்ம ஊருக்கு டிரான்ஸ்லேட் எழுதியிருக்காங்க. திரும்ப பாடை கொண்டு வந்திருப்பாங்க. என்னடா பாடையை வழியில் தூக்கி ஓரம் போட்டிருப்பாங்க. போகிற வரவன் என்னடா பாடையை எங்கே போட்டு போயிருக்காங்களே? சுடுகாடு அங்கே இருக்குது, கல்லர் அங்கே இருக்குது, ஊர் அங்கே இருக்குது, கல்லர் அங்கே இருக்குது, என்னடா வழியிலே பாடை இருக்குது. போகிறவங்க எல்லாரும் கேட்டிருப்பாங்க, என்னடா பாடை இங்கே இருக்குது, காரணம் என்ன? உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன நடந்துச்சு? அதான் அந்த அம்மா இருக்காங்கல்ல, எக்ஸாம்பிள், அந்த ஒரு அம்மா இருக்காங்கல்ல. ஆமாம், அந்த அம்மாவோட பையன் செத்துட்டான். ஆமாம் தெரியுமே. அந்த பையன் உயிரோடு வந்துட்டான்ப்பா. எப்படிப்பா? இயேசு இருக்கார்ல, அவர் வந்தாரா, பாடையை தொட்டு வாலிபனை எழுந்துருன்னார். எழுந்துட்டான்ப்பா. என்னப்பா சொல்ற நீ? ஆமா, அவர் வார்த்தை, அவர் வார்த்தை மரித்த சூழ்நிலைகளை, மாறாத சூழ்நிலை, முடியாத சூழ்நிலை, டெசிஷனை மாற்றி போட்டுறது. அவர் வார்த்தையில் இருக்கிற ஜீவன் அற்புதங்களை செய்தது. உங்களுக்கு எனக்கு அற்புதங்களை அதை செய்யும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை, ஒரு அற்புதம், அது நின்று பேசுது, இன்னைக்கும் பேசுது. இன்றைக்கு அதை நம்ம வாசித்து கொண்டிருக்கோம், தியானிச்சு கொண்டிருக்கிறோம். அவர் வார்த்தையில உயிர் இருக்குது. சொல்லுங்க, அவர் வார்த்தையில உயிர் இருக்குது. அப்ப உயிருள்ள வார்த்தை பேசணுமா? என்ன பேசலாமா? நம்ம பேசி பேசி நிறைய காரியத்தை சாவடிச்சிட்டோம். சொல்லுங்க, நான் சொந்த வார்த்தை பேசி, சுயமான வார்த்தையை பேசி, கஷ்டத்தின் வார்த்தையை பேசி, கசப்பின் வார்த்தைகளை பேசி, அவமானத்தின் வார்த்தைகளை பேசி, நிந்தையின் வார்த்தையை பேசி, உயிரோடு இருக்கிற ஆளையே நம்ம சாகடிச்சிட்டோம். ஆமாவா? போட்டோம்.
எல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமேல் அவர் வார்த்தை என் வார்த்தை, நான் கர்த்தருடைய வார்த்தை பேசுவேன். வாலிபனை எழுந்துரு. ஆமே, அவர் வார்த்தை சொல்லுங்க, வாலிபனை எழுந்துரு. அவர் சொன்ன வார்த்தை மாத்திரத்தில் மரித்தவன் எழுந்து, 15ஆம் வசனம், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான், அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். ஆமே, ஆண்டவர் அவன் பிடிச்சி, இதம்மா உன் பையன் அழுதுட்டு இனிமேல் அழாத. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரம் பார்த்தோன்னா, மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரம் பாருங்க, பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் வரல, பிளட் சர்க்குலேஷன் வரலன்னா மரித்த சூழ்நிலை. மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரம் பாருங்க, ஒரு பிளட் கிளாட் ஆயிடுச்சு, பிரெயின் டெட்டு சொல்லிடுறாங்க. சிஎம்சிலையும் சரி, மற்ற ஹாஸ்பிட்டலும் சரி, சரியான ஆக்சிஜன் போகல, ரத்த ஓட்டம் இல்லை, பிரெயின் டெட்டு. மூளை செயல் இருந்துச்சு, மூளை செயல் இருந்துட்டு சரீரம் எல்லாம் நல்லா வேலை செய்யுது. ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் பிரெயின் டெட்டுன்னு என்ன சொல்லிடுறாங்க? என்ன சொல்லிடுறாங்க? கோமா, நீ சீக்கிரம் போமா, அதான் சொல்கிறாங்க. இல்லை கரெக்டா? கோமாக்கு போயிட்டாங்க, அவ்வளோதான், முடியாது. நீங்கள் ஒன்றா டொனேட் பண்ணுங்க, உங்கள் அந்த பேஷண்ட்டுடைய கிட்னியை, ஹார்ட்டு, மற்ற எல்லாத்தையும் நீங்கள் டொனேட் பண்ணுங்கள், லிவரை எல்லாம் டொனேட் பண்ணுங்கள், ஹையை டொனேட் பண்ணுங்கள், எல்லாம் சொல்கிறாங்க. இதான் சூழ்நிலை. ஆனால் அவர் மரித்த அவனை அவர் மறுபடியும் உயிரோடு எழும்ப பண்ணினார். அப்போது அவன் கவனிங்க, டேமேஜ் ஆனதெல்லாம், செத்து போன எல்லா செல்லும் எல்லா உறுப்புகளும் உயிர் அடைஞ்சிச்சா? ஆமாம், அவன் முன்பை விட ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருந்தான். எல்லா வியாதிகள் நீங்கி அவன் சுகமாக இருந்தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, thank you Jesus, hallelujah, hallelujah, hallelujah. என் தேவனால் எல்லாம் முடியும். ஆமென். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். 16ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லாரும் பயமடைந்து, யாரு பயந்தாங்க? எல்லாரும் பயமடைந்து. கவனிங்க, நீ கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது உன் வாழ்வு உயிரடையும், உன் வாழ்வு உயிர்ப்பிக்கப்படும், உன் வாழ்வு சேமமாய், செழிப்பாய், ஆசீர்வாதமாய், நன்மையாய் மாறும். உன் வியாதி படுக்கைகள் நீங்கி, உன் சரீரத்தில் வியாதிகள் நீங்கி ஆரோக்கியம் அடைவாய். இதை பார்த்து, இதை கேட்டு எல்லா ஜனங்களும் எல்லாரும் பயமடைந்து, எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும். ஆமா, எல்லாரும் பயப்படா. நீ திட்டி ஏதோ பயங்கரமான காரியம் செஞ்சு பயப்பட வைக்கணும் அவசியம் இல்லை. வார்த்தை சொல்லியே பயமாக்க முடியும் எல்லாரையும். என்ன வார்த்தை? ஆமா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. நான் தேவ வார்த்தையை சொல்லி, சத்தமா சொல்லுங்க, நான் தேவ வார்த்தையை சொல்லி எல்லாரும் பயப்படும்படியாக அவருடைய வல்லமை நான் விலக பண்ண போகிறேன். அவர் வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, அவர் வார்த்தையை நான் பேச போகிறேன். ஒரு ஆமென். வார்த்தையினால உன் வாழ்க்கையை ஆளுகை செய் மகளே. தேவ வார்த்தையினால உன் வாழ்க்கையை ஆளுகை செய். இதுவரை பிசாசு ஆளுகை செஞ்சது போதும், மந்திரவாத கட்டுகள் ஆளுகை செஞ்சது போதும், தாயத்துகள் தகடுகள் ஆளுகை செஞ்சது போதும், உலகத்தின் எந்த காரியங்களும் ஆளுகை செஞ்சது போதும். இந்த நாள் முதல் கர்த்தருடைய வார்த்தை ஆளுகை செய்வதாக. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நான் பேசுவேன். ஆமென். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியார் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இந்த செய்தி எல்லாம் சொல்லுங்க, இந்த செய்தி. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 17ஆம் வசனம். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும், சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. நீ வாழ்ந்து நல்லா இருக்கிறதை 4 பேர் கேட்கணும். சத்தமா சொல்லுங்க. நீ வாழ்ந்து நல்லா இருக்கிறத ஊரெல்லாம் கேட்கணும். என்னப்பா அவங்க வாழ்க்கை அவ்வளோதான் நடந்துச்சுன்னு, மறுபடியும் வீடு கட்டிட்டாங்க, மறுபடியும் சொந்த கார் வாங்கிட்டாங்க, மறுபடியும் எல்லாமே நடந்துச்சப்பா, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, காரில் போகிறாங்க வராங்க, முன்ன நடக்கிறதுக்கே வழி இல்லை, ஆட்டோவில் போவாங்க, வியாதி விலை விடுனாங்க, போயிடுவான்னாங்க, என்னப்பா இப்போ நல்லா ஆயிடுச்சு, என்ன நடந்துச்சு கேட்கணும் அவங்க. நீங்கள் சொல்லணும் என்ன தெரியுமா? நீங்கள் என்ன சொன்ன தெரியுமா? என் ஆண்டவர் வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றிற்று. ஆமென். என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிற்று. ஆமென். தண்ணீர் போன்ற என் வாழ்க்கை ரசமாய் மாறிற்று. ஆமென். தண்ணீர் போன்ற என் வாழ்க்கை திராட்சை ரசமாய் மாறிற்று. ஆமென். மாறா போன்ற அனுபவம் எல்லாம் மதுரமா மாறிற்று. நீ சொல்லணும், எல்லாம் சொல்லுங்க, மாறா போன்ற அனுபவம் எல்லாம் என் வாழ்வில் மாறா வந்துச்சு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்னவா மாத்திட்டாரு? மதுரமா மாற்றிட்டார். நீங்க சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்லுங்க. நான் சாட்சி சொல்லுவேன். அவர் வார்த்தை பேசுவேன், அவர் வார்த்தை பேசுவேன், அவர் வார்த்தை பேசுவேன். கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் ஆளுகை செய்ய நான் விட்டு கொடுப்பேன். ஆமென். போயிட்டு ஒரு நாள் பேசுவீங்க, 2 நாள் பேசுவீங்க, 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக பழைய குருடி
அந்த சூழ்நிலை வரும், அப்படிப்பட்ட சின்னங்கள் வரும். மறுபடியும் நீங்க என்னது என்ன சொல்லுவாங்க, சுதாரித்து கொண்டு, ஆமா அந்த வார்த்தைகளை வரமாட்டேங்குது, சுதாரித்து கொண்டு அல்லது விழிப்படைஞ்ச, ஐயோ நான் என்ன பேசுறேன், கர்த்தர் எனக்கு என்ன பேச சொல்லி இருக்கிறார், நான் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுவேன், ஜீவனை பேசுவேன், ஐயோ எப்படிப்பட்ட வார்த்தைகள் நான் ஏன் பேசினேன், சாரி ஆண்டவர், மறுபடியும் கர்த்தரோட வார்த்தை இன்க்ளைன், ஆண்டவர் வார்த்தையோடு இசைந்து போ, ஆண்டவர் வார்த்தைக்கு இசைந்து கொடு, உன் சிந்தை இசைந்து கொடு. இன்னைக்கு கவனிங்க, அவர் வார்த்தையினால தான் எல்லாத்தையும் செஞ்சார், அவர் வார்த்தையில ஜீவன் இருக்குது. ஆமே, முதலாவது சொல்லுங்க, வார்த்தை என்னது, ஜீவன். இரண்டாவது, கர்த்தரோட வார்த்தை என்ன செய்யுது, சிருஷ்டிக்கும். கிரியேட்டிங் பவர் வேர்ட் ஆஃப் காடுக்கு உண்டு. கிரியேட்டிங் பவர், சிருஷ்டிக்கும். சொல்லுங்க, சிருஷ்டிக்கும் அல்லது உருவாக்கும் அல்லது செயல்படுத்தும். ஆதியாகமம் 1 வாசிக்கிறோம், இந்த இடத்துல இயேசு வார்த்தையை பேசின வாலிபனை எழுந்துருன்னு சொன்னாரு, அவன் எழுந்தான். ஆதியாகமம் 1 அவர் என்ன செஞ்சாரு வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம், அந்த வசனம் எல்லாம் மனப்பாடம் தெரியும். 1 வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1:1 எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, ஆதியிலே தேவன். 2 வசனம் சொல்லுங்க. மூன்றாம் வசனம் சொல்லுங்க. சொல்லுங்க, கொஞ்சம் பார்த்தாவது சொல்லுங்க. தேவன், சத்தமா சொல்லுங்க, தேவன். பரவாயில்லையே, சரி, எந்த சபையில இல்லாதது நம்ம சபையில் இருக்கு. என்னது, ஆதியாகமம் 1 அதிகாரத்தை மனப்பாடமா சொல்றீங்க. ஓ, ஸ்கிரீன்ல பார்த்து படிக்கிறீங்களோ, சரி, நல்லா வருவீங்கப்பா நீங்களாம். ஓ, மனப்பாடமா சொல்றாங்களா, சூப்பர் சூப்பர், சந்தோஷம். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்கு, சிருஷ்டிக்கும் வல்லமை, கிரியேட்டிங் பவர். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்கு சொன்ன, ஜீவன், லைஃப், லைஃப், லைஃப் கிவிங் வேர்டு. முதலாவது, கர்த்தருடைய வசனம் என்ன செய்யுது, லைஃப் கிவிங் வேர்டு. அவர் வார்த்தை ஜீவனை கொடுக்குது. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை என்னது, சிருஷ்டிக்கும், உயிர்ப்பிக்கும். இங்க பாருங்க, 1 வசனம், 2 வசனம், 3 வசனம். இந்த 3 வசனங்கள்ல பார்க்கும்போது ஆண்டவர் சிருஷ்டித்தார் சொல்லப்பட்டிருக்குது. 2 வசனத்தில் ஒழுங்கின்மை, வெறுமை எல்லாம் இருந்துச்சு, எம்டினஸ், டார்க்னஸ் எல்லாம் இருந்துச்சு. 3வது வசனத்துல வாசிக்கும் போது தேவன், எல்லாம் சொல்லுங்க, தேவன். அந்த தேவன் ஒரு வார்த்தையை வசனிச்சார், ஒரு வார்த்தையை வசனிச்சார். என்ன வசனிச்சார், வெளிச்சம் உண்டாக கடவது. அந்த வெளிச்சம் உண்டாக கடவுதுன்ற வார்த்தை எபிரேய பதத்துல காரா, எல்லாம் சொல்லுங்க, உண்டாக கடவுதுன்ற, அப்படின்னாக்கா அப்படியே நடக்கட்டும் சொல்றாரு. வெளிச்சம் உண்டாக கடவுது, உண்டாகணும், அது நடக்கணும் அப்படி சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு பேர் என்ன சொல்லுங்க, காரா. சத்தமா சொல்லுங்க, காரம் நினைச்சுங்க. காரம் என்னம்மா, குழம்புல காரமே இல்லையே, காரம் சொல்ற வந்து காரம், காரா, இம்மு விட்டுருங்க, காரா, எல்லாம் சொல்லுங்க, காரா. காரானா வெளிச்சம் உண்டாகணும், இருள் மாறணும், மரம் செடி கொடிகள் உண்டாகணும், எல்லாத்தையும் உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு பாருங்க. வெளிச்சம் உண்டாக கடவுது, பிரிய கடவுது, மரம் செடி கொடிகள் உண்டாக கடவுது. எதெல்லாம் அங்கே கடவுது, எதெல்லாம் நடக்கணும் கர்த்தர் சொன்னார் பாத்தீங்களா. அந்த இடத்தெல்லாம் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா, காரா. காரானா அப்படியே நடக்கட்டும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லணும், வெளிச்சம் உண்டாவதாக. ஆமே, ஆசீர்வாத நன்மைகள் உண்டாவதாக, உயர்வு உண்டாவதாக, மேன்மைகள் உண்டாவதாக. நீங்க எல்லாரும் நல்லா பேசுங்க பாஸ்டர், வெரி குட், சூப்பர். நீங்க என்ன சொல்லணும், ஆமென், ஆமென். அது நீங்க ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. போவாஸ் என்ன செஞ்சாரு, ஆமென், உங்களுக்கு உண்டாகட்டும், ஆமென். சொல்லுவீங்களா, சொல்லுவீங்களா, வெளிச்சம் உண்டாக கடவுது, ஆமென். ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கங்க, ஆமென். ஆண்டவர் வார்த்தையை அனுப்பினார் பாருங்க. அந்த வார்த்தை என்ன செஞ்சது, எல்லாவற்றையும் உருவாக்கிற்று. கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டு, உருவாக்கிற்று. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்வில் எல்லா காரியங்களும் என்ன பண்ணுது, உருவாக்க போகிறது. அல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் தெரியுங்க, கவனிங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்ச ஒவ்வொரு இடங்கள், அதிசயம் செஞ்ச ஒவ்வொரு இடம், சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு இடங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலை கர்த்தர் சிருஷ்டிச்சா தெரியுமா? நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா, என் வாழ்க்கை எவ்வளவு இருள் இருக்கு தெரியுமா, எல்லாம் நாசமா போச்சு,
தொழில் நாசமா போச்சு, குடும்பம் நாசமா போச்சு, ஒண்ணுமே இல்லாம எல்லாம் இருளா போச்சு, இப்படி சொல்லிட்டு இருக்கலாம். 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்களா? பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை இருந்தது. வெறுமை, ஒண்ணுமே இல்லை, வெறுமையா இருந்தது, ஒழுங்கின்மையா இருந்தது, ஆழத்து மேல் இருள் இருந்தது. இதுதான் சூழ்நிலை. தேவன் வார்த்தை அனுப்பும் போது வெறுமை இருந்தது, இருள் இருந்தது, ஒழுங்கின்மை இருந்தது. இதுதான் சூழ்நிலை. இருள், வெறுமை, ஒழுங்கின்மை. எல்லாம் சத்தமா சொல்லு. இருள், வெறுமை, ஒழுங்கின்மை. தேவன் சிருஷ்டிக்கும் போது அப்படியா இருந்துச்சு. தேவன் பார்த்துட்டு ஐயோ இப்படி இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இன்றைக்கு உன் சூழ்நிலை என்னவா இருக்கலாம், அந்த சூழ்நிலை பார்த்து ஐயோ எப்படி இருக்கு, இதெல்லாம் போய் மாறுமா அப்படின்னு நினைக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் இவைகள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார், நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சூழ்நிலை, உண்மைதான். இதன் நடுவில் இதற்கு மேலாக நின்று கர்த்தர் வார்த்தை பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவது. அவர் சொன்ன மாத்திரத்திலே வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. வெளிச்சம், நமக்கு வெளிச்சம் எப்படி கிடைக்குது? எப்படி கிடைக்குது நமக்கு வெளிச்சம்? எப்படி கிடைக்குது? சூரிய வெளிச்சம். சூரிய வெளிச்சம் கிடைக்குது. அப்புறம் சூரிய வெளிச்சம், நமக்கு வெளிச்சம் எப்படி கிடைக்குது சொல்லுங்க? அது பகலோ இரவோ? இல்லம்மா, நமக்கு வெளிச்சம் எப்படி கிடைக்குது? லைட்டு போட்டா வெளிச்சம் கிடைக்குது. அப்புறம் விளக்கு வெளிச்சம். சொல்லுங்க. டியூப் லைட்டு, பல்ப், குண்டு பல்பு, சொல்லுங்க. நெருப்பு வெளிச்சம். அப்புறம் சொல்லுங்க வேற எப்படி சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்புறம் வெளிச்சம் எப்படி நம்ம எப்படி கிடைக்குது? சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் சொல்றோம். சூரிய சந்திர நட்சத்திரங்கள்லாம் ஆண்டவர் எத்தனை நாள் உண்டாக்கினாரு? 7ஆம் நாளா? எத்தனாவது நாளா உண்டாக்கினாரு? இல்ல உண்டாக்கினாரா? உண்டாக்கினார். அப்பா உண்டாக்கிட்டார் சொல்லிட்டு எத்தனாவது நாள் உண்டாக்கினாரு? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க. 4ஆம் நாள். பார்த்துங்க, வசனம் பார்த்துங்க. பிட் அடிச்சுங்க. ஆதியாகமம் 1 எடுத்து பிட் பாருங்க. ஓப்பன் பைபிள் தான். கேள்வி. எத்தனாவது நாள்? 4ஆவது நாள் உண்டாக்கினார். அப்போ வெளிச்சம் எத்தனாவது நாளே உண்டாக்கிட்டார் ஆண்டவர்? சொல்லுங்க. வெளிச்சம் நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்தை சூரியன், சந்திரன், நட்சத்திரம், விளக்கு எதுவுமே இல்லைனாலும் இந்த உலகத்தை வெளிச்சம் இருக்கும். ஏன்? 1ஆம் நாள் ஆண்டவர் என்ன தான் உண்டாக்கினாரு? வெளிச்சம். அப்போ வெளிச்சம், அவர் தான் வெளிச்சமானவர். ஆமே, அல்லேலூயா. இந்த உலகமே எல்லாம் சுருட்டப்பட்டு எல்லாம் தீக்கிரையாக்கப்படும். இந்த உலகமே காணாம போக எல்லாம் தீக்கிரையாக்கப்படும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் வெளிச்சத்தை முதலாவது என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். அவர் வார்த்தையில் இருக்கிற வெளிச்சம். அவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் வெளிச்சம். ஆமே. இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்தா யார்? அவர் தான் கர்த்தர், அவர் தான் வார்த்தையானவர், அவர் தான் வெளிச்சமானவர், அவர் தான் சிருஷ்டிக்கிற வல்லமை. ஆமே. அந்த லைட்டு வேர்ல்டு ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது. சிருஷ்டிக்கிற வல்லமை. இன்னைக்கு ரகசியத்தை ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன தெரியுமா? கர்த்தர் வார்த்தையில சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்குது. அவர் வார்த்தையில வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சத்தை நான் பேசுவேன். கர்த்தருடைய வார்த்தையில என்ன இருக்குது? சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்குது. அப்பனா கவனிங்க, நீ கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது நடக்கிறது என்ன தெரியுமா? அந்த சிருஷ்டிக்கும் பவர். நீங்க வார்த்தை பேசும்போது சிருஷ்டிக்கிற வல்லமை உங்க வீட்டுக்குள்ள வருது, உங்க சிந்தைக்குள்ள வருது, உங்க சரீரத்துக்குள்ள வருது. அந்த வார்த்தை வெளிச்சமாய் வெளிப்படும். இருள் மாறும். விலையை கொண்டு வராம டீப்பா போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மை அதான். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது லைட்டு வெளிச்சம் எதுவுமே இல்லை. சூரிய சந்தை எந்த வெளிச்சமும் இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக்கிட்டாரு. அந்த வெளிச்சம் இந்த உலகத்தில் இருந்துட்டே இருக்குது. நான் பேசும்போது அந்த வெளிச்சம் என் வார்த்தையோடு இணைஞ்சு என் வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது, சுகத்தை கொண்டு வருகிறது, ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. சிருஷ்டிக்கிற வல்லமை ஒரு ஆமே. சிருஷ்டிக்கிற வல்லமை, உருவாக்குற வல்லமை. ஆமே. இந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் வேகமா அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் ஆண்டவர் இருக்க கடவுது, உண்டாக்க கடவுது, லெட் தேர் பி லைட், உண்டாக்க கடவுது. எத்தனை இருக்கு பார்க்கலாம். ஆதியாகமம் 1 வெளிச்சம் உண்டாக்க கடவுது, உண்டாக கடவுது. கடவுது அப்படின்ற வார்த்தை எத்தனை முறை இருக்கு பாருங்க. கொஞ்சம் வாஸ்து பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். சீக்கிரம் வேகமா. கடவுது அப்படின்னா அப்படியே நடக்கட்டும்னு அர்த்தம். அப்படியே உண்டாகணும், அதுக்கு மாற்றே இல்லை. இதுதான் நடக்கணும் ஆண்டவர் சொல்லிட்டார். தேங்க்யூ ஜீசஸ். வேக வேகமா கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ்.
ஹalleluya 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 8 கரெக்ட்டா? 8 சொல்லிட்டீங்க. என்ன 8ன்னு சொல்லணும். ரெடியா? பதில் மட்டும் இல்லை, நம்பர் மட்டும் இல்லை, என்ன 8 சொல்லணும். எதை எத்தனை உண்டாக்க கடவுள்னு சொன்னார். அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வார்த்தை, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போகலாம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதல்து போகலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். 10 10 9. ஓகே. மூன்றாம் வசனம், மூன்றாம் வசனம். ஒவ்வொரு வசனமா போகலாமா? மூன்றாம் வசனம் ஒவ்வொன்றும் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெவலேஷன் சொல்லிட்டு அப்படியே போகலாம். மூன்றாம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது. எல்லாம் சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக கடவது. அவர் என்ன சொன்னாரு? வெளிச்சம் வரணும். எல்லாம் அப்படி என்ன கவனிங்க, இந்த வேர்ல்டையே கவனிங்க, இந்த வேர்ல்டே லைட் ஆஃப். முழு உலகத்திலுமே முழு உலகமே எங்கள் இதுக்குள்ள இருந்துச்சா? இருளுக்குள்ள இருந்துச்சு. மூன்றாம் வசனத்தில் வாசித்து பார்த்தேன். 2ஆம் வசனத்தில் இருள். இருள்னா என்ன தெரியுமா? ஒன்று ஒரு பூமி மட்டும் இல்லை, ஹோல் கேலக்ஸி சொல்லுவாங்க. கேலக்ஸி என்ன சொல்லுவாங்க? கேலக்ஸி தமிழ்ல கேலக்ஸி என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? வளிமண்டலமா? வளிமண்டலம். எல்லா கோள்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? எல்லா கோள்கள் எல்லாமே எப்படி இருந்துச்சா? எல்லாம் தான் எப்படி இருந்துச்சு? இருள் அடைந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது. இன்றைக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கை சொல்லுங்க, என் வாழ்க்கையை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஹலோ, சத்தமா சொல்லுங்க, என் வாழ்வை பார்த்து சொல்லுகிறேன். வெளிச்சம் உண்டாக கடவுது, இருள் மாற கடவுது, அவருடைய வெளிச்சம் எனக்குள் பிரகாசிக்க கடவுது. ஆமென். முதலாவது அவர் என்னத்தை உண்டாக்கினார்? வெளிச்சம். சொல்லுங்க, தேவனுடைய வெளிச்சம். வசனம் தான் சொல்லு, தேவன் என் வெளிச்சம் என்றவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தேவன் என் வெளிச்சம். சொல்லுங்க, தேவனின் வெளிச்சம். ஆமென். சொல்லுங்க, தேவன் என் வெளிச்சம் என்றிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். வெளிச்சம். சொல்லுங்க, வெளிச்சம். சொல்லுங்க, வெளிச்சம். சொல்லுங்க, என் வாழ்நாள் முழுவதும், என் வாழ்க்கை முழுவதும், என் கையினுடைய எல்லா பிரயாசத்தின் மேலும் தேவனுடைய வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆமென். அது கவனிங்க, அது ஏதோ வார்த்தை சொல்றது இல்ல, கட்டளை. இல்ல சொல்லுங்க, கட்டளை. இல்ல சொல்லுங்க, கட்டளை. என்ன கட்டளை? அதிகார கட்டளை. அல்லேலூயா. அதிகார கட்டளை. இன்னைக்கு அதிகார கட்டளை உங்க வாழ்க்கைக்கு, உங்க குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க. முதலாவது என்ன கொடுக்குறீங்க? வெளிச்சம் உண்டாக கடவுது. அடுத்தது, தேவன் பகல் என்று பெயரிட்டார். 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆகாய விரிவு. என்ன உண்டாக கடவுதான்? ஆகாய விரிவு. செப்பரேஷன். வானம் பூமி ரெண்டுத்தையும் ஆண்டவர் பிரிக்கிறார். அப்போ முதல்ல என்ன எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? 6ஆம் வசனத்துக்கு பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கணும். அப்போ மொத்தமே ஒன்னா இருந்துச்சு. வானம் பூமி எல்லாம் ஒன்னா சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்னா தான் இருந்துச்சு. தேவன் தான் பிரிக்கிறார். செப்பரேஷன். வானம் மேலே போ, பூமி நீ கீழே போ. நீங்க சொல்லணும், என் வாழ்வில் இருக்கிற சாத்தானை என்னை விட்டு வெளியே போ. விலகி கொண்டு வராமே. நீ சொன்னாதான் போவான், இல்லைன்னா அவன் கூடவே இருப்பான். கூடவே இருந்துட்டு
குட்டி சாத்தான் என்ன பண்றான்? கூடவே இருக்கிறான். சொல்லுங்க, என் வாழ்வில் இருக்கிற எல்லா இருளு, எல்லா போராட்டங்களு, எல்லா அசுத்தாவின் கிரியைகளு, எல்லா மந்திரவாத பில்லிசூனிய கிரியைகளு, எல்லா சாபங்களை என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு இயேசு நாமத்தை வெளியே போ. ஆமென். உண்டாக கடவுது விரிவை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆமென். பிரிக்க கடவுது. அடுத்த வசந்த வாசிக்கு உண்டாகி 6ஆம் வசனத்துல 2வது வார்த்தை உண்டாக கடவுது என்ன பண்ண, அடுத்தது பிரிக்க கடவுது. அவர் சொன்ன உடனே ஒவ்வொன்றாய் விலகிற்று. சிருஷ்டிப்பு ஒவ்வொன்றாய் உருவாக்கிறார். மரம் செடி கொடிகளை உண்டாக கடவுது என்றார். எல்லாம் ஜெனிப்பித்தது. அந்த வசனத்தை வாசிக்கலாம், நேரம் ஆயிற்று, வாசிக்கலாம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு இல்ல அந்த வசனத்துல நேரம் ஆயிற்று. தேங்க்யூ ஜீசஸ். 11ஆம் வசனம், அப்பொழுது தேவன், எல்லாம் வாசிக்கலாம். 11ஆம் வசனம், அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையோடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆமென். உண்டாக கடவுது. எல்லாம் சொல்லுங்க, விதைப்பு உண்டாக கடவுது, விளைச்சல் உண்டாக கடவுது, என் வாழ்வில் கனி விருட்சங்கள் உண்டாக கடவுது. எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்வில், சத்தமா சொல்லுங்க, என் வாழ்வில் கனி உண்டாக கடவுது, என் வாழ்வில் கனி உண்டாக கடவுது. ஆமென். ஆண்டவர் அத்தி மரத்தை சபிச்சாரு. பச்சை பசேல் இருக்கு அத்தி மரம், ஆனா கனி இல்லை. இன்னைக்கு நம்ம பச்சை பசேல் இருக்கிறோம், என்ன இல்லை? ஓகே, படிக்கலாம் இருங்கம்மா. 11ஆம் வசனத்துல சொல்றது வெளிச்சம். அந்த வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் கனி இல்லாத அத்தி மரத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? சபிச்சார். பச்சை பசேல் அப்படி இலையெல்லாம் பூத்து இலையெல்லாம் அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? கனி உண்டாகுன்னு அர்த்தம். இயேசு தேடி பார்க்கிறார், கனி இல்லை. இன்னும் பச்சை பசேல் இருக்கிறோம், என்ன கனி இல்லாமல் இருக்கிறோமா? கர்த்தர் இன்றைக்கு கனி உண்டாகும்படி செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, என் வாழ்வில. சத்தமா சொல்லுங்க, என் வாழ்வில, என் குடும்பத்துல, இங்க சபையில, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கனி உண்டாக கடவுது, விதை உண்டாக கடவுது. கனி உண்டாவதாக, விதை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால் கனியும் விதையும் உண்டாவதாக, பெருக்கம் உண்டாவதாக, நன்மைகள் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு தென்னை மரத்தை வச்ச ஒரு ஆளு தென்னந்தோப்பையே உண்டாக்கிட்டான். ஒரு தென்னை மரம் தென்னந்தோப்பையே உண்டாக்க முடியும்னா ஆண்டவர் உங்க வாழ்வில் கனி விருட்சங்களை உண்டாக்கும் போது உங்க வாழ்வு செழிப்பாகமா ஆகாதா? ஆமென். கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை எனக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் வார்த்தை சிருஷ்டிக்கிற வல்லமை. அவர் ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது நேரம் ஆயிற்று, நான் கடந்து போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. அடுத்தது 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. ஆண்டவர் என்ன சொன்னார்? சுடர்கள். எல்லாம் சொல்லுங்க, சுடர்கள் உண்டாக கடவது. சுடர்கள். அடுத்தது வாசிக்கலாம் தொடர்ந்து. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவர் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் காலங்கள் சமயங்கள் எல்லாவற்றுக்கும் சீசன்ஸ்க்காக தான் கர்த்தர் சூரிய சந்திர நட்சத்திரத்தையே உண்டாக்கினார். எதுக்காக உண்டாக்கியிருக்காரு? எதுக்காக உண்டாயிருக்காரு? சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எதுக்காக உண்டாக்கினாரு? சீசன்ஸ், டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ், நேரங்களுக்காகவும் காலங்களுக்காக தான் தேவன் இவைகளை உண்டாக்கி இருக்கிறார் என்ற வெளிப்பாடு நமக்கு தேவை. அவைகள் பூமியில பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களா இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்ப நம்ம சொல்லலாமா, என் வாழ்வில கர்த்தருடைய வசனம் பிரகாசிப்பதாக. சொல்லுங்க, என் வாழ்வில கர்த்தருடைய வார்த்தைகள் பிரகாசிப்பதாக. என் வாழ்வு அநேகருக்கு பிரகாசமாய் இருப்பதாக. என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்காய் பிரகாசிப்பார்களாக. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமான வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், என் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், விசுவாச குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்காய் பிரகாசிப்பார்களாக. சத்தமா ஒரு ஆமென். ஆமென். கர்த்தர். அடுத்தது வாசிக்கலாம். 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் ஆகாயத்து பட்சிகள் அப்படின்னாக்கா வானத்தில் பறக்கிற எல்லா பறவைகள், மீன்கள், கடல்ல இருக்கிற எல்லா மீன்கள், கடல் சஞ்சரிக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து பேசுறாரு. நேரம் இல்லை, நான் வாசிக்கிறேன். 22ஆம் வசனம். தேவன் அவைகளை ஆசீர்வதிச்சாராம். பறவைகளை, கடல் வாழ் உயிரினங்களை தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி, எல்லாம் சொல்லி, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தை ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமி மேல் பெருக கடவதும் என்று சொன்னார். பெருக கடவது. என்ன சொல்லுங்க? பெருக கடவது. அப்போ ஆண்டவர் அங்க என்ன பேசினார்? பெருக்கத்தை பேசினார்.
சிருஷ்டிக்கல, சூரிய சந்திரத்துக்கு நட்சத்திரம் பிரகாசத்தை பேசினார். பிரகாசம் இங்க பெருக்கும், இவைகள் முளைக்கணும். சொல்லுங்க, முளைக்கிறது, பிரகாசிக்கிறது, பெருகிறது. சொல்லுங்க, முளைக்கணும், பிரகாசிக்கணும். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெருகணும். நீ பெருகணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆண்டவர் சொன்னா அது பெருகுச்சு, நீ சொன்னாலும் பெருகும். சத்தமா சொல்லுங்க, என் வருமானம் பெருகும். சத்தமா சொல்லுங்க, என் வருமானம் பெருகும், என் கையின் பிரயாசங்கள் பெருகும், என்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள் பெருகும், நன்மைகள் பெருகும். ஆமா, எல்லாம் சொல்லுங்க. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, 22 வசனம் சொல்லாமா? தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, எவைகளை? தேவன் சிருஷ்டித்தவைகளை. நீ சிருஷ்டிக்கிறவைகளை பார்த்து பேசணும். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, ஜோயை ஆசீர்வதித்து, தேவன் கொடுத்த எல்லா ஊழியங்களையும், தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளை தேவன் ஆசீர்வதித்து, வாசிக்கலாம், நீங்கள் பெருகி, நீங்கள் பலுகி பெருகி. சொல்லுங்க, நீங்கள். சத்தமா சொல்லுங்க, நீங்கள். கையை உயர்த்தி நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கலாமா? நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பெருக கடவது என்று சொன்னார். பெருக கடவது. இயேசுவின் நாமத்தில் அவங்கள பார்த்து சொல்றேன், நீங்கள் பலுகி பெருகுவீர்களாக, நீங்கள் பலுகி பெருகுவீர்களாக, நீங்கள் பலுகி பெருகுவீர்களாக, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்களாக. தேவன் உங்கள் மூலமாய் பெரிய பெருக்கத்தை, நன்மைகளை கட்டளையிடுவாராக. ஒரு ஆமென். விசுவாசிக்கிற ஒரு ஆமென். இன்றைக்கு இந்த நாளுக்கு பிறகு வாழ்வில் பெருக்கத்தை காண்பீர்கள். சொல்லணும், நீங்க பெருக்கும், என் ஊழியம் பெருகும், என் வியாபாரம் பெருகும், என் தொழில் பெருகும், என் நன்மை பெருகும், தேவனுக்கு கொடுத்த ஒவ்வொன்றும் பெருகும். எல்லாம் சொல்லுங்க, பெருகும், பெருகும், அது பலுகும். சொல்லுங்க, பெருகும், பலுகும். ஆமென். முதலாவது கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? கர்த்தருடைய வார்த்தை ஜீவன், ஜீவன். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை சிருஷ்டிக்கும். சிருஷ்டிக்குமா? கர்த்தருடைய வார்த்தை பலுகி பெருக பண்ணும். கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன், அந்த ஜீவன் லைஃபை கொடுக்குது. ரெண்டாவது, அது பலுகி பெருக பண்ணுது, அது சிருஷ்டிக்குது. நம்ம வாழ்வில் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்குது. கவனிங்க, பிசாசு நம்ம வாழ்வில் ஒன்றத்தை சிருஷ்டிச்சிருக்கான். என்னது? அடிமைத்தனத்தை சிருஷ்டிச்சான். நீ அடிமை தான், உன் வாழ்வு இப்படியே தான். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை ரகசியத்தை நம்ம கண்டுக்கிட்டோம். பிசாசு இருளாக்குனா, ஆனா தேவன் என்னை வெளிச்சமாக்கிட்டாரு. சொல்லுங்க, தேவன் என்னை வெளிச்சமாக்கிட்டார். இரண்டாவது, கர்த்தர் என்னை சிருஷ்டிக்கிற வல்லமை எனக்கு கொடுத்துட்டார். ஆமே. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். ஒன்று முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது, இயேசு மலையில் இறங்கிற உடனே குஷ்டரோகி ஒருவன் அவருக்கு முன்பாக வந்து, ஆண்டவரே பணிந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று அவன் கேட்கிறான். ஆண்டவரே உமக்கு சித்தமானால், 2ஆம் வசனம், என்னை சுத்தமானால் என்னை குணமாக்கும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். 3ஆம் வசனத்தில் அவர் வார்த்தை அனுப்புறார். verse 3, 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். மூன்றாவது ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஹீலிங். ஃபர்ஸ்ட் லைஃப் கொடுக்கிறாரு, ஜீவனை கொடுக்கிறார். ரெண்டாவது சிருஷ்டிக்கிறாரு. மூன்றாவது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஹீலிங், சுகத்தை கொடுக்கிறார். அவர் வார்த்தை சுகத்தை கொண்டு வருகிறது, ஹீலிங். அந்த ஹீலிங் வரும்போது நடக்குது என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வர்ற ஹீலிங் அது சர்வாங்க சுகம். ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம். சர்வாங்க சுகம். சர்வாங்க சுகம் என்ன தெரியுமா? உச்சன் தலைமுறை உள்ளங்காதவில ஒரு வியாதியும் இல்லை. ஆமென். விலகி கொண்டு ஒரு ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தொட்ட உடனே அவனுக்கு குஷ்டரோகம் மட்டும் சுகமாகல. ஆண்டவர் தொட்டவுடன் குஷ்டரோகம் மட்டும் சுகமாகல, அவனுக்கு சர்வாங்க சுகம் உண்டாயிட்டான், ஆரோக்கியம் உண்டாயிற்று. கர்த்தர் உன்னை தொடும்போது ஒருவேளை உனக்கு பிபி சுகர்னு சொல்லிட்டு நீ இருக்கலாம், ஒருவேளை கால் புண்ணு இருக்கலாம், ஏதோ சரித்தோட பலவீனம் சொல்லிட்டு நீ பலவீனத்துக்காக ஜபிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சர்வாங்க சுகம் வரும்போது நீ கேட்ட இந்த எந்த வியாதிக்காக ஜெபம், அது இல்லாம சர்வாங்க சுகத்தை, பலவீனங்கள், சுகவீனம் எல்லாவற்றையும் நீக்கி அவர் தெய்வீக சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். விலகி கொண்ட ஒரு ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமையான கிரியைகளை உங்களுக்கு எனக்கு செய்ய விரும்புகிறார். ஹீலிங், தெய்வீக சுகம். சொல்லுங்க, தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம். ஆமா, அவர் வார்த்தை எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. அவர் வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப ஷார்ட்டா இருக்கு பாருங்க. ஆண்டவர் வார்த்தை எனக்கு சித்தம்பா, நீ சுத்தமாகுறது என் சித்தம். கவனிங்க, இஸ்ரவேல் தேசத்தில் அந்த நாட்கள் வழக்கம் என்ன தெரியுமா? அந்த குஷ்டரோகம் வந்துட்டு அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க.
புறம்பாக்கிடுவாங்க. ஊருக்குள்ள அவன் வரக்கூடாது, அது பரவிடன்னு சொல்லுவாங்க. அவன் ஒதுக்கப்பட்டவனாய் புறம்பாக்கப்பட்டவனாய் இருந்தான். இதான் அவனோட நிலைமை, அந்த குஷ்டரோகி நிலைமை. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஹீல். தொட்டாரு, அவனுக்கு வார்த்தையை சொன்னாரு. அந்த வார்த்தை அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை கொண்டு வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் இன்றைக்கு உங்க வாழ்வில் அவர் வார்த்தையினால, அவர் கொடுக்கிற அந்த வார்த்தை சுகத்தினால உங்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை அவர் கட்டளிடுவாராக. ஆமென் சொல்லுங்க. ஆரோக்கியம் அவர் வார்த்தை என்ன செய்ய? 3 காரியங்கள் சொல்லி முடிச்சேன். முடிக்கிறேன். கர்த்தரோட வார்த்தை நம்ம வாழ்வில் ஆளுகை செய்யணும். கர்த்தரோட வார்த்தை ஆளுகை செய்யும் போது நடக்கிற காரியம் நம்பர் 1 என்ன நடக்குது? ஜீவன். நம்பர் 2 சிருஷ்டிக்கிற வல்லமை, கிரியேட்டிங் பவர். தேர்ட் ஒன் ஹீலிங், சர்வாங்க சுகம், தெய்வீக சுகம், டிவைன் ஹீலிங்க கர்த்தர் கட்டிட வல்லவராக இருக்கிறாமே. எல்லாம் எழுமி நிற்கலாமா? இன்றைக்கு கர்த்தர் இப்போது உங்களை குணமாக்க போகிறார். எழுமி நின்று மகளே, கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உனக்கு வெளிப்பட போகிறது. உன் மனசில் இருக்கிற எல்லா காயங்களையும் அவர் குணமாக்க போகிறார். என் பிள்ளைங்க இப்படி சொல்லிட்டாங்களே, என் கணவன் இப்படி சொல்லிட்டாரு, என் மனைவி இப்படி சொல்லிட்டாங்களே, என் பெற்றோர் இப்படி சொல்லிட்டாங்களே என்று உங்கள் உள்ளத்தில் கசப்புகள், கோபங்கள், வைராக்கியத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் உள்ளத்தை காயப்படுத்தின காயங்களோடு இருக்கிறீங்களா? வியாதிகளோடு பலவீனத்தோடு போராடிட்டு இருக்கீங்களா? ஐயோ என் வாழ்வு எல்லாம் இருள் அடைஞ்சிச்சே என்று கதறிக்கொண்டு இருக்கிறீங்களா? இப்போது சிருஷ்டிக்கிற வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி நின்று தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு நேராக பேசுகிறேன். கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு நேராக பேசுகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையில் இருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக, கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் மேற்கொள்வதாக, கர்த்தருடைய வசனம் ஒவ்வொருவரையும் மேற்கொள்வதாக, கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு வாழ்விலையும் அனுக்கிரகத்தை, நன்மைகளை, கிருபைகளை கட்டளையிடுவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற லைஃப், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் இப்போது ஒவ்வொருவருக்குள்ளேயும் உயிர், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற உயிர் ஒவ்வொருக்குள்ளும் பிரவேசிப்பதாக. ரைட் நவ இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற சிருஷ்டிக்கும் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற சர்வாங்க சுகம், தெய்வீக சுகம், இயேசுவின் நாமத்தினால ஆரோக்கியம் இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல் ஒவ்வொரு சிரசிலையும் இதை கவனித்துக் கொண்டு ஒவ்வொரு மேல ஒவ்வொரு குடும்பத்துக்களையும் இப்போது கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஆளுகை செய்வதாக. எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா சாத்தானுடைய எல்லா சதித்திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே உடைவதாக. சுகமளிக்கிற வல்லமை நான் கட்டாவிழுக்கிறேன், ஆரோக்கியத்தை கட்டாவிழுக்கிறேன், விடுதலை கட்டாவிழுக்கிறேன். இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, சர்வாங்க சுகம் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக. இவங்க வாழ்வை, இவங்க குடும்பங்கள் எல்லாம் செழிப்பதாக, கனி விருட்சங்கள் உண்டாவதாக, விளைச்சல்கள் உண்டாவதாக, பழுகி பெருகுவார்களாக. பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கட்டாவிழுக்கிறேன். பிரகாசிப்பார்களாக, நன்மையோடு காண்பார்களாக, கிருபையை காண்பார்களாக, தேவனுடைய தய ஒத்தாசனை காண்பார்களாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால நம்முடைய ஜனங்கள் நம்முடைய ஆசீர்வாத, நன்மைகளை, கிருபைகளை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு அப்படியே உண்டாவதாக. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அப்படியே உண்டாவதாக, அப்படியே நடப்பதாக, அப்படியே நிறைவேறுவதாக, அப்படியே இவங்க வாழ்வில் பெற்று அனுபவிப்பார்களா என்று ஜெபிக்கிறப்பா. இவர்கள் திருப்தியாய் புசித்து அதிசயமா நடத்தி வந்த தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்களாக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவாதிருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் இவளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம்.